Hi guys, welcome back to my channel. Today we are going to see the subject science. In that we are going to see the lesson heat. Let's start. Before getting into the lesson, let us take a recap of our last video on what we learned last time. On last video, we learned about heat, cold and about measuring the thermometer. We also learned about clinical thermometer. So, I have made a picture of that. This is called clinical thermometer. It is used only for measuring the body temperature. A normal body temperature is 37 degrees Celsius. We learnt more about this in last video. So, let us move to today's video. So, today we are going to learn about laboratory thermometer. ஸோ ஹவு டு வி மெஷர் தி டெம்பரேச்சர் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட்ஸ்? நம்ம இப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு கிளினிக்கல் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வேறு ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர் பண்ணுவோம்? டெர்மாமீட்டரை எந்த டெர்மாமீட்டரை வச்சு டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது? ஃபார் திஸ் பர்பஸ் தேர் ஆர் அதர் தெர்மாமீட்டர்ஸ். இந்த பர்பஸுக்காக வேறு தெர்மாமீட்டர்ஸில் இருக்குது. இதே மாதிரி நிறைய தெர்மாமீட்டர்ஸ் ஒவ்வொரு வேலைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன் சச் தெர்மாமீட்டர் இஸ் நோன் அஸ் எ லெபார்டரி தெர்மாமீட்டர். இப்போ நிறைய தெர்மாமீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னால அதுலேயே ஒரு தெர்மாமீட்டர் லெபார்டரி தெர்மாமீட்டர் நம்ம சொல்கிறோம். The teacher will show you this thermometer. Look at it carefully and note the highest and the lowest temperature it can measure. இப்போ நம்ம அந்த தெர்மாமீட்டர் நம்ம டீச்சர்கிட்டேருந்து நம்ம பார்த்துக்கலாம். டீச்சரை காமிக்க சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த தெர்மாமீட்டர் கேர்ஃபுல்லாக பார்த்து அதில் இருக்கிற ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அப்புறம் லோயஸ்ட் டெம்பரேச்சரை நோட் பண்ணணும். அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ அந்த தெர்மாமீட்டர் வச்சிருக்கிற ஹையஸ்ட் டெம்பரேச்சரு லோயஸ்ட் டெம்பரேச்சரையும் பார்த்தாதான் அது எப்படி மெஷர் பண்ண முடியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். The range of a laboratory thermometer is generally from -10 degrees Celsius to 110 degrees Celsius. ஒரு laboratory thermometerோட ரேஞ்ச் -10 degrees Celsius to 110 degrees Celsius வரைக்கும் இருக்குமா. Also, as we did in the case of clinical thermometer, find out how much a small division on this thermometer reacts. இப்போ நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் பண்ண மாதிரி இதுலேயும் இந்த தெர்மாமீட்டர்லேயே எப்படி ஒரு ஸ்மால் டிவிஷன் கொடுத்து நம்ம ரீட் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. You would need this information to read the thermometer correctly. நம்ம இந்த இன்ஃபர்மேஷனும் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு இந்த தெர்மாமீட்டரில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரியும். So let us learn how is this thermometer is used. இந்த தெர்மாமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். First, we should take some tap water in a beaker or a mug. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பீக்கர் இல்லைன்னா ஒரு மக்கில் டேப் வாட்டர் எடுத்து வச்சுக்கணும். Dip the thermometer in water so that the bulb is immersed in water but does not touch the bottom or the sides of the container. இப்போ தெர்மாமீட்டர் தண்ணியில் டிப் பண்ணணும். அப்போ தான் அந்த பல்பு இம்மர்ஸ் ஆகும். ஆனால் அது அந்த பல்போட பாட்டம் சைடோ இல்லைனா அந்த தெர்மாமீட்டரோட பாட்டம் சைடோ இல்லைனா அதோட சைட்ஸ் எல்லாம் தொடக்கூடாது. தொடாமல் டிப் பண்ணணும். ஹோல்ட் த தெர்மாமீட்டர் வெர்டிக்கலி. இப்போ டிப் பண்ணதுக்கப்புறம் இந்த தெர்மாமீட்டர் நம்ம வெர்டிக்கலியாக ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்சர்வ் தி மூமெண்ட் ஆஃப் மெர்க்குரி இந்த தெர்மாமீட்டர். இந்த மெர்க்குரியோட மூமெண்ட்டை இந்த தெர்மாமீட்டரில் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் டில் த மெர்க்குரி த்ரெட் பிகம் ஸ்டெடி. அந்த மெர்க்குரி த்ரெட் ஸ்டெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா. நோட் த ரீடிங். திஸ் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் தட் டைம். இந்த ரீடிங்கை நம்ம நோட் பண்ணணும். இந்த ரீடிங் தான் வாட்டரோட டெம்பரேச்சர். அந்த டைமில் இதுதான் வாட்டரோட டெம்பரேச்சர். லெபார்டரி தெர்மாமீட்டர் ஒன் மெஷர் ஆர் பாடி டெம்பரேச்சர். லெபார்டரி தெர்மாமீட்டர் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணாது. அது வேறு ஆப்ஜெக்ட்ஸோட டெம்பரேச்சர் தான் மெஷர் பண்ணும். But a clinical thermometer is the one which measures our body temperature. கிளினிக்கல் தெர்மாமீட்டர் தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும். லெபார்டரி தெர்மாமீட்டர் வேறு ஆப்ஜெக்ட்ஸோட டெம்பரேச்சர் தான் செக் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். தேர் ஆர் 3 processes in transformation of heat. They are conduction, convection and radiation. Now let us see clearly about each of those. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹீட்டில் 3 ப்ராசஸஸ் இருக்குது. கண்டக்ஷன்,
கன்வெக்ஷன் அப்புறம் ரேடியேஷன். இப்போ இந்த மூணுத்தை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். The process by which heat is transferred from the hotter end to the colder end of an object is known as convection. இந்த ப்ராசஸ் அது வந்து ஹீட் வந்து ஹாட்டர் எண்ட்லேருந்து கோல்டன் எண்ட் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் கண்டக்ஷன்னு நம்ம சொல்கிறோம். The process of heat transfer from one part of a fluid to another part by actual movement of the particles of the fluid is called convection. இப்போ இந்த ப்ராசஸ் என்னதுன்னா, ஒரு ஃப்ளூயிடு ஒரு பார்ட்டோட ஃப்ளூயிட்லேருந்து அடுத்த பார்ட்டு இப்போ வந்து பார்ட்டிகல்ஸோட ஆக்சுவல் மூமெண்ட்டை வச்சு ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ளூயிட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் கன்வெக்ஷன். The process of the transfer of the heat from one place to another place without heating the inventing medium is called radiation. இப்போ இந்த ப்ராசஸ் என்னதுன்னா, ஒரு ஹீட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் இன்வென்டிங் மீடியமை வந்து ஹீட் பண்ணாமல் இந்த பிளேஸ்லேருந்து அந்த அடுத்த பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் ரேடியேஷன். Conductors and insulators. The materials which allow heat to pass through them are easily called conductors. Examples: aluminium, iron and copper. இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஹீட்டை வந்து ஈஸியாக அதுக்குள்ளேயே பாஸ் பண்ண விட்டுருச்சுன்னா அதை வந்து நம்ம கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து அலுமினியம், அயன், copper. The materials which do not allow heat to pass through them are easily called poor conductors of heat, such as plastic and wood. இப்போ இந்த சில மெட்டீரியல்ஸ் வந்து ஹீட்டை வந்து அதோடலே பாஸ் பண்ணவே விடாது. அந்த மாதிரி இதெல்லாம் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளாஸ்டிக் அப்புறம் wood. Poor conductors are also known as insulators. Poor conductorsக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் insulators. The water and air are poor conductors of heat. The water and air poor conductors, heat ஓட poor conductors தான். So sea breeze and land breeze. The air from the sea is called sea breeze. சீலேருந்து வர காற்று தான் நம்ம வந்து sea breezeன்னு சொல்கிறோம். To receive the cooler sea breeze, the windows of the houses in coastal areas are made to face the sea. இப்போ வந்து சீயோட குளிர்ந்த காற்று வர்றதுக்காக கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிற சில வீடுகளோட ஜன்னல்கள் வந்து அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்குது. அந்த சீயை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தயார் பண்ணப்பட்டிருக்குது. அட் நைட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரிவர்ஸ். ஆனால் ராத்திரி நேரத்தில் அது அப்படியே ரிவர்ஸாக தான் நடக்கும். த வாட்டர் கூல்ஸ் டவுன் மோர் ஸ்லோலி தென் த லேண்ட். இந்த வாட்டர் வந்து லேண்டோட ரொம்ப ஸ்லோவாக தான் கூல் டவுன் ஆகும். ஸோ த கூல் ஏர் ஃப்ரம் த லேண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சீ. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்லோவாக கூல் டவுன் ஆகிறதுனால அந்த கூல் ஏர் வந்து லேண்டிலேருந்து சீக்கு போடு. திஸ் இஸ் கால் லேண்ட் ப்ரீஸ். இந்த மாதிரி ஆச்சுன்னா இதை வந்து நம்ம லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச்.